அதாவது என்னது அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு அதாவது ஆரம்ப உயிர்கதை ஸ்டார்ட்டிங் நீங்க வந்து படிக்கீங்க. ஸ்டார்ட்டிங்கு ஆவோ, ஆவோ வந்து ஆரம்பிச்சா, அதாவது ஆரம்பம்ன்னு இருக்கு. அப்போ ஆல ஆரம்பிக்கும். ஆனா என்னது அற்புதம்ன்னு இருக்கு. அப்போ ஆல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆல ஆரம்பிச்சா நம்ம வவ்வல் வந்து என்ன படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிளேஸு அபோவ் த லைன் படிச்சிருக்கோம். ஸ்டார்ட்டிங் வந்தா நீங்க வந்து இந்த சைன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்காங்க. ஒண்ணு இப்படி போட்டுக்கலாம், இல்ல இப்படி போட்டுக்கலாம்ங்காங்க. இது இது கிடையாது. இதுவும் தான், இதுவும் தான். எந்தெந்த ஸ்ட்ரோக்கோட சேரும்போது எந்த தசை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? இப்போ ஆங்கிறது வந்து என்ன தசைன்னு நான் சொல்லிடுறேன். இப்படி போடலாம், இப்படி போடலாம். சரியா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஏன்னு ஸ்டார்ட்டிங்ல வந்தா நம்ம வந்து பெருசா வந்து போடுவோம் தெரியுமா? இவ்வளோ பெருசா. அதை வந்து குட்டியா போட்டுக்கணும். சின்னதா. ஒன்று இவ்வளோ கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. இதுவும் ஏன்னு சொல்லலாம், இதையும் ஏன்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து வந்து இதை எப்படி போடலாம்? ஒரு சின்ன கரெக்ஷன் ஷார்ப்பாக போடுற மாதிரி. கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. இப்படி போட்டுக்கலாம். சரியா? இதுக்கு ஈன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, ஊக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க இச்ச ஸ்ட்ரோக் படிச்சிருக்கீங்கல்ல, மேலே இருந்து கீழே. இதே மாதிரி மேலேருந்து கீழே சின்னதாக போடலாம், இல்லைன்னா கீழேருந்து மேலே போட்டுக்கலாம். இந்த தசை வந்து நிறைய பேர் குழப்பாங்க. எல்லாரும் இப்படி இப்படிம்பாங்க. இது இப்படி கிடையாது. இச்ச தசை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஓக்கு நம்ம இங்கிலீஷில் ஆர் இப்படி போடுவோம் தெரியுமா? இல்லைன்னா காக்கா வரையும்போது இப்படி வரையும்ல, அந்த மாதிரி இப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த சைடு வரும். எப்படினாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். சரியா? இது வந்து எந்தெந்த ஸ்ட்ரோக்கோட சேரும் போது